ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம், அதாவது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஆனால் டெல்லி தரப்போ என்னப்பா உங்கள் தலைவர் 2024 கூட்டணி வேணாம், 26 கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டாரு. உங்கள் தலைவர் இருக்க வரைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கிடலாம், இபிஎஸ் மட்டும் இருந்தால் தானே இந்த மாதிரி முடிவு எடுப்பார்ன்ற மாதிரி வேலுமணி நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி முயற்சி பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இதுக்கு கெலாட்டா பண்ணுறதுக்கு ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டாங்க. எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க நம்மளுக்கு ஜெயக்குமார், உதயகுமார், சிவி சண்முகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி. ஸோ மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா வேலுமணி கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலைமைக்கு மிக கரெக்டான நபர்கள் தேர்ந்தெடுப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவாகும். எடப்பாடி அணியில் இப்போ சாந்தமாக இருக்காங்கன்னா முடிவு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன டிசிஷன்லாம் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி முடிவுகள் இருக்காங்க. ஏற்கனவே டெல்லி பார்த்தீங்கன்னா வேலுமணியை தான் அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க, வேலுமணி தான் ஏக்நாத் சிண்டேன்ற மாதிரி நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அது இந்த தேர்தல் முடிவில் தெரிஞ்சுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.